மா நல்லா அழகா பிக்னிக்ல உட்காந்துன்னு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றது எப்படி இதெல்லாம்? இப்போ என்ன பிரச்சனை, காலைல சாப்பிட்றது இது ஒரு கதையாடி. ஒரு குழந்தை மூச்சச்சுன்னு இருக்கேன். மூச்சு அடிச்சுன்னு இருக்கியா? அதை பத்தி உனக்கு ஆமா தெரியல. உனக்கு மூக்குல பேசுறது, மூக்குல பேசுறேன், நாக்குல பேசுறேன். அது இந்த படமா? இதுக்கு காரணம் நான் கிடையாது. என்ன சரி, அந்த M10 மகன் தானே அந்த படம் தானே, அதுல சொல்லுவாங்களே உங்க பொண்ணு தானே காலைல நல்லா இருப்பா, அந்த மாதிரி கதையா போச்சு. M10 மகன் தான் அவங்க காலைல நல்லா தானே இருந்தா அப்படின்னு. ஏன்னா நீ வந்து நான் வந்து எது வேணான்றதோ அதை வேணும்னு நீ செய்யற. என் பேச்சு நீ வர வர இப்ப கேட்கறதே கிடையாது, புரியுதா? அன்னைக்கு சரவணா ஸ்டோர்ல கோனைஸ் சாப்பிடலான்னு கேட்டது யாரு? அப்ப என் உடம்பு நல்லா இருக்குது நான் கேட்டேன். நான் வேணா தானே சொன்னேன், வாங்கலையல்ல. அதே மாதிரிதான் சாப்பிடல. அது எப்படின்னா அட்டாக் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. அப்பப்போ கோல்டும் ஃபீவர் மட்டும் வந்துருது. சரி, இப்போ வந்து நம்ம சொல்ல சுஷ்மி எதுவும் சாப்பிட மாட்டாப்பா. அவ ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே போனா கண்டிப்பா ஏதாவது கோல்டான ஐட்டம் சாப்பிட்டுருக்கா. அதனால தான் ஒரு கோல்டு அட்டாக் பண்ணிடுச்சு. அதுவும் இந்த ஷார்ட் பீரியட்ல அட்டாக் பண்ணிச்சு. நம்ம வீட்டில் எதுவுமே சாப்பிடல. ரொம்ப பத்திரமா இருக்கும். கோல்டான ஐட்டம் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. மாத்திரைலாம் வாங்கி கொடுத்துட்டேன், கவனிக்காம இல்லை, மாத்திரை வாங்கி கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவள் ஏதோ வாங்கிட்டு வந்தெல்லாம் காட்ட போறா பாருங்க. நீ தான் காமிக்கணும்ப்பா, இன்னைக்கு என்னால முடியல. அதான் இன்னைக்கு சண்டே, அதுவும் இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. நாக்கின் சுவைகள் தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லை. நாக்கின் சுவை தெரியலனாலே அது ரொம்ப கஷ்டம். சண்டே மட்டும் தாண்டி உங்க அப்பா நம்மளுக்கு கேட்ட மாதிரி முட்டைலாம் வாங்கிட்டு வந்து தராரு. நார்மல் டைம்ல காலி ஆயிடுச்சுன்னா அதை மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு இது. இந்த முட்டை என்ன ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சு சாப்பிடுவோமா? அவர் நினைப்பு. நம்மள நீ ஏன் கூட்டமா சேர்க்கிற? உன் பையனை மட்டும் சொல்லணும். அவனுக்கு தான் வந்து நீ எல்லா நாளும் நாளைக்கிழமை பார்க்காம முட்டை போட்டு தர. 4 பேருக்கு 4 முட்டை ஒரு நாளைக்கு. அடுத்த நாளைக்கு என்னெல்லாம் நீ லிஸ்ட்லயே மனசாட்சி தான், நீ லிஸ்ட்ல சேர்க்க கூடாது. முட்டையை நீ சாப்பிடாம அப்படியே 3 தான் பார்ப்பல. ஆமா சரி, ஓகே. எப்பவுமே வாங்குறது இதை வாங்கிட்டாரு. மேஜிக் மசாலா. ஆமா. ஐயோ, ஒரு கீரை வாங்கிட்டு வந்துட்டாராமா. கீரை வாங்கிட்டு வந்தா உயிர் எத்தனே இருப்பாரு. கீரை இல்லை, இது கருவேப்பிலை, கொத்தமல்லி. நீ ஆல்ரெடி வாங்கி வந்தது மணத்தக்காளிக்கு. சுஷ்மி மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா இவ்வளவு கொண்டு ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய வர ஊத்தி சாப்பிட்டேன். சரி, கீரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு தக்காளி வாங்கி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லப்பா, சுஷ்மி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா, எனக்கு துரோகம் பண்ணிட்டா. இங்க பாத்தீங்களா, நான் தெரியாம என் பேக்ல வச்சுட்டேன். அவங்க ஃப்ரெண்டோட கடைக்கு போயிருந்தாங்க, அன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு இவ்வளோ பெரிய ஐஸ் பாக்ஸ் வாங்கி ஐஸ் சாப்பிட்டு இருக்காங்க. அதுல நானே அப்படியே அம்மாவுக்கு தரணும், அம்மாவுக்கு கொடுக்கணுன்ற ஞாபகம் இல்லை. நானா அவங்க பேக்ல வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதை கழுவி திரும்ப தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண சொல்ல இன்பம் வந்துச்சு. இவ்வளோ பெரிய பாக்ஸ் அதை பார்த்த உடனே தான் அப்போ அதுல இருந்தே சொல்லி காட்டிட்டு இருக்கேன் சுஷ்மிக்கு. என்னை விட்டுட்டு சாப்பிட்டேன். இந்த பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்களா உள்ள. ஆமா, நானே அதுல அப்படியே நீச்சல் ஆச்சுன்னு அப்படியே சாப்பிட்டேன். டப்பாவை தூக்கி சாப்பிட்டீங்க, தூக்கி போட மறந்து பேக்ல வச்சு வாங்கிட்டு வந்திருக்கலாம். அன்னைக்கு ஆசையா கோன் ஐஸ் கேட்டேன், எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. சுஷ்மி வாங்கியே தரல. இதை பத்தி அந்த பேக்ல ஒரு கட்டெரும்பு சுத்தின்னு இருக்கு. எதுக்குன்னு பார்த்தா இந்த இது சாப்பிட்டனா அது எடுத்து ஒரு குப்பை பையில போகணும்னு தெரியாதா? தெரியாது. இங்க பேக் கடியில சொல்லி வச்சிருக்கேன். நீ இந்த மாதிரிலாம் பண்ண உன் பையனோட ரூம் டூர் எடுப்பேன் நான். அப்புறம் என்ன அது ரூம் டூர் எடுக்கிற? அவன் ஒன்றும் அப்படி ஒன்றும் வச்சில்லையே, நான் ரொம்ப கிளீனா வச்சிருக்கேன் தெரியுமா. இப்போ நீ அதை சொல்லி காமிது கூட அந்த டப்பா கிடையாது. இப்போ அதில் கருவேப்பிலை போட போறியா, என்ன போட போறேன்? கழுவி பத்திரமா வர வச்சிருக்க. ஏதாவது வேணும்ல, நல்லா இருக்குல்ல, போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இன்னைக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டாரு. நல்லா இருக்கு பத்தியா எவ்வளோ கருவேப்பிலை. அதெல்லாம் என் வேலை. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகம் இருக்கும். இன்னைக்கு பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆமாம், மழை வந்தது கொஞ்சம். ஆடி மாதம் வந்தது, ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். ஏன்னா இஞ்சி ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. 1/4 கிலோ இஞ்சியே 30 ரூபாமா. 100 இஞ்சி 30 ரூபா. அப்பனா 1 கிலோ இஞ்சி 300 ரூபாய். உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஆனால் தரமாட்டுறாங்க. இது எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. அப்பா இவ்வளோதான் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ராவே. என்ன ஒரே ஒரு இஞ்சா? அவ்வளோதான். ஆமாம், இந்த பார்த்தீங்களா பச்சை மிளகா வாங்கிட்டு தான். வெறும் வெங்காயம் வாங்கியிருக்காரு, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்குதான் நான் காய்கறி நம்ம போய் கடையில வாங்கிட்டு வந்துட்டு அதனால வேணான்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கும் மனுஷன் வாங்கிட்டு வரல. இப்ப ஏதாவது நடுவுல கேளிய நீங்க போய் வாங்கிக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுவாரு. வாங்குறது பிரச்சனை இல்லை, காசு கொடுத்தா நம்ம வாங்கிட்டு போறோம். ஒரு பச்சை மிளகாய் வாங்க எரி போயிருக்கு. இது இன்னைக்கு என்ன தெரியுமா, நான் உள்ள இருந்தேன், நான் குளிச்சுட்டு இருந்தேன்ல, அவருக்கு கடை கிளம்பிட்டாருல. அந்த மார்க்கெட் பேக் அவரால் எடுத்துட்டு போக தெரியாதா? என்ன ஆயிடுச்சு இந்த பேர் என்ன இதெல்லாம்? அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ அவருக்கு தெரிஞ்ச கடைக்காரு அவரே போட்டு கொடுத்துருக்காரு கூட தரமாட்டாங்களான்னு சொல்லி கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா போட்டு செஞ்சாலே இது ஒரு தனி சுவைதான். ஃப்ரெஷ்ஷா 1000 ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அதை அரைக்கிறேன், நீ ஒரு நாள் அரைச்சியா? அரை இப்ப என்ன உனக்கு டப்பால சேர்த்து வச்சிருக்காப்பா, பழசாச்சுன்னா அதை தூக்கி போடணும் அப்படின்னு. இதுதான் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ற யூனிட் அரிசி. செம்ம சூப்பரா இருக்கும் இந்த ஓபன் பண்ணவா?
இல்ல தெரியுது, அப்படியே விடு. அந்த காலத்து மாதிரி இப்ப எல்லாம் அப்படி கட்டுறதே எப்படியே இதுலயே முடிச்சு கொடுத்துறாங்க. சணல் கயிறு வச்சு கட்டியிருக்காங்க பாருங்களேன். அதுக்கு முன்னாடி என்ன நம்ம வாங்கினாலும் ஊருங்கள மளிகை கடையெல்லாம் வந்து இந்த பொட்டலம் பேப்பர்ல பொட்டலம் மடிச்சு சணல் கயிறுல தான் சுத்தி தருவாங்க. பரவாயில்ல, இப்ப கவர்ல சுத்தி இருக்காங்க. பழச யாரும் மறக்காம இந்த மாதிரி இந்த சணல் கயிறு வச்சிருக்காரு. இவங்களுக்குலாம் நீ எப்ப சிக்கன் கொடுப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோஃபா கீழே தான் ஒரு படுப்பாரா. ஆக்சுவலி சோஃபா வந்து இன்னைக்கு மாறி இருக்கு டிவி பாக்குறதுக்காக. சோட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்துச்சு. அடிக்கலாம்னு கூட எனக்கு தோணிச்சு தெரியுமா. சோட்டுவேன் நல்லா இன்ட்ரெஸ்டா 3 மணிக்கு கண்ணை எழுத்துட்டே போகுது. அப்பதான் வந்து ஒரு மாதிரி அதுக்கு அர்த்தத்தே ஒரு மாதிரி இருந்தது. கதுவை வெளியே திறந்து விடணும், வெளியே போய் வேடிக்கை பார்க்கணும். 3 மணிக்கு இந்த 3 மணிக்கு ஆனா குழந்தை விடிஞ்ச பிறகு எல்லாம் நடமாடுறாங்க பத்தியா. போவே இல்லை, போய் உள்ள பார்த்துக்குச்சு. அந்த மாதிரி காத்து வேற வருது நல்லா ஜில்லுன்னு வெளியே. அந்த காத்து வாங்கணும்னு சொல்லிட்டு இது வந்து அவ்வளவுதான். சாப்பாட்டு அரிசி வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம டிமார்ட்டுக்கு போற வரைக்கும் இதுதான். அப்பா வாங்கிட்டு வந்து அரிசி எப்போ போறதுன்னு தெரியல. அவ்வளவுதான். இதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. வா என்னன்னு பார்க்கலாம். அது போயிட்டு கிச்சன்ல வச்சிருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு? புதுசா எறா வாங்கிட்டு வந்திருக்காரு. பத்தியா சூப்பரா தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எறா வாங்கியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு மீன் பக்கம் போக முடியாது. ஆடி மாசம் நிறைய இருக்குமா. நீ தொக்கும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிரியாணிக்கே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் பிரியாணி கேட்டார்ல, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு. நிறைய தான் இருக்கு. இன்னைக்கு வேற அவருக்கு வேலை இருக்கு போல இருக்கு. சொல்லாமே ஓடிட்டாரு என்ன செய்யணும் ஏது பண்ணணும்னு. நம்ம அவருக்கு சொல்லிட்டாரு. ஒண்ணு மட்டும் தான் சொன்னாரு, எறா பிரியாணி வேணும்னு. மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா, கிழங்கா மீன். இது பேர் வெள்ளைக்கிழங்கா. அவ்வளவு குழம்பு வச்சா டேஸ்டா இருக்கும். எல்லாமே போட்டு குழம்பு வச்சுட்டா அது நல்லா இருக்கும். அது குழம்புடைய டேஸ்டே சூப்பரா இருக்கும். இதுலதான் இருக்கு. பரவாயில்ல. வறுக்கிற மீனோட குழம்பு மீன் சாப்பிட்டா நல்லது. அவ்வளவு இது 2 தான் வாங்கி வந்திருக்காரு போல. இன்னைக்கு நம்ம சிக்கன் வாங்கலையே. அது இருக்கே பாத்தியா 3 கண்ணு இப்படி இல்லாம கண்ணு யார் சாமி ஏமாத்துறது. பிராங்க் கூட தெரியல உனக்கு. சிக்கன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பரவாயில்ல. அது ஆனா சிக்கன் விலையும் இந்த தடவை ஏறிச்சுன்னா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நாங்க 1 வீக்குக்கு எப்படின்னு தெரியல. எல்லாமே ரேட் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து நீ சிக்கன் என்ன பண்ணு, சிக்கன் 65 போட்டு கொஞ்சமா பண்ணு ஓகேவா. ஏன்னா நாங்க ஈவினிங் தான் வந்து சாப்பிடலாம்னு இருக்கோம். மேட்ச் பார்த்துன்னு ஷாம் சொல்லியிருக்கான். இன்னைக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச் இருக்கு. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க சொன்னா. ஆனா நம்ம லைவ் கவுண்டரா வந்து சிக்கன் 65 இறக்கலாமா இல்ல நீ தான் ஜெப்டோல ஆர்டர் போடுவியா? அந்த மாதிரி ஆர்டர் போடு. இந்த அவன போட சொல்லுடி. அவன் இதுமே ட்ரீட்டே தர மாட்டான் நம்மளுக்கு. அவன தான் சொல்லணும். ஆமா, அதுக்கு ஆனா சுஷ்மி வந்து எப்படின்னா அவ நல்லா என்ஜாய் பண்ண தெரிஞ்சவப்பா. எப்ப வந்து அவ வேலைக்கு வந்து மாசம் சேலரி வாங்குறாங்களோ எனக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும். உடனே ஆர்டர் போட்டு பீஸா வாங்கி தருவா. இப்ப அவன் வந்து என்னன்னா எல்லாத்தையும் எங்க கிட்ட தான் கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவனுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் இல்ல. சரி நம்ம கிட்டயாவது சொல்லி அம்மா இன்னைக்கு ட்ரீட் ஏதாவது வாங்கி நம்ம சாப்பிடுவோம். அவனே வந்து ஃப்ரைட் ரைஸ் அது நமக்கு செட் ஆகாது. நாங்கெல்லாம் வந்து அவன் ஒத்து வரல எங்களுக்கு. நம்ம எல்லாம் வந்து பிரியாணி கும்பல். அதனால சரி இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல வச்சு என்ன செய்யலாம் சொல்லிட்டு அப்பாவை ஒரு தடவை கேட்டுக்கிறேன். ஓகேவா? கேட்டுட்டு அதே மாதிரி அவர் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்காக உழைக்கிற மனுஷன். அவருக்கு என்ன வாரத்துல அதான் சொல்றேன், வாரத்துல ஒரு நாளாவது அவருக்கு பிடிச்சதை செஞ்சு தந்துடலாம். மத்த நாள்ல நம்ம பிடிச்சதா செய்யறோம். அதனால அப்பா கேட்டு செஞ்சிடலாம். கிளீன் பண்ணிட்டு பாக்கலாம். 3 ஃப்ளேம் பத்தாம 4வது ஃப்ளேம் வர வந்திருக்க. அது என்னன்னு தெரியல. இன்னைக்கு வேலையே நமக்கு லேட் ஆகுது. அதனால இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் சீக்கிரம் சாப்பிட முடியும். உனக்கும் வேற உடம்பு சரியா ரொம்ப டயர்ட் ஆகுற. அதுக்காக தான் நீங்க எல்லாமே மக்கார் பண்ணுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஜார் பண்ணுச்சு, அதான் வந்துருச்சு, வெடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஸ்டவ்லயும் ஃப்ளேம் ஸ்லோவா எரியுது சொன்னல. ஆமா, ரொம்ப நேரம் ஆகுது. என்னன்னே தெரியல. அன்னைக்கு போன வாரம் நான் மட்டும் தான். நீ அப்பா வெளியே போயிட்டீங்க. அவ்வளவு சமையல நான் கலகன்னு செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த வாரம் தெரியல, மக்கார் வாரமா இருக்குது. அது எப்படியும் உடம்பு சரியில்லை, நம்ம ரெஸ்ட் எடுத்துடணும். இதுதான் அது தேவையில்லாம இன்னைக்கு வாங்கிட்டு வரேன். அதனால முட்டைய வந்து இதுல வச்சிட்டியா? ஆமா, முட்டை. சரி, எறா பிரியாணி பாரு எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஓபன் பண்ணி தம் வைக்க வேண்டியதுதான். தண்ணி எல்லாம் நல்லா கரெக்டா வருது. ஆமா, சாதம் நல்லா வெந்து வருது. அப்படியே விட்டுட்டுன்னு வச்சுக்கேன். நீ எறா மசாலா சரியா? ஆமா, எறா தொட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு. ஓகே, இந்த பக்கம் சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 3த்துல என்ன ஒன்று காலியானாதான் இன்னும் சாப்பாடு வடிக்கணும். மீன் குழம்பு வைக்கணும்ல, அது அப்புறம் தான் மீன் குழம்பு வைக்க போறோம். அவ்வளவுதான். யாராவது தொட்டையை போட்டு பேச சாப்பிட்டோம். ரசம் இருக்கு, நேற்று வச்ச ரசம் இருக்கு. ரசத்தை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ சிக்கன் 65 மட்டும் தான் முடிக்கிற மாதிரி வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு வேலை. சரி, டக்குன்னு ரெடி ஆகட்டும். மா சொல்லுடி. இன்னைக்கு ஒரு அமளி குமிழி ஆயிடுச்சுமா. ஏன்னா உனக்கு உடம்பு சரியாது. உனக்கு ஒரு 2 நாள், எனக்கு ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்ப கூட யாரும் வாங்கி தர மாட்டாங்க போல இருக்கு. நம்மளுக்கு வாங்கி கொடுத்து நம்ம செய்யதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு செஞ்சிடலாம் தான் நினைச்சேன். சரியாயிடும் நினைச்சேன். அது எப்படி செய்ய சொல்லதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா இருக்கும். ஆமா,
நீ இதெல்லாம் பண்ணிடு. நான் கொஞ்ச நாள் ஏசி போட்டுன்னு படுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோட பிரியாணி 2த்தையும் நான் முடிச்சிட்டேன். எப்படியோ நானும் முடிச்சிட்டேன். இந்த பக்கம் எறா வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இந்த சிக்கனும் பொரிச்சிட்டு இருக்கேன். சாப்பாடு ஒயிட் ரைஸ். அவ்வளவுதான் இந்த சைடு வச்சு. இப்ப நீ மீன் குழம்பு மட்டும் மிஸ் ஆயிடுச்சாமா? ஆமா, அது ஈவினிங்கா வச்சுக்கலாம். எப்படி அங்கே இப்ப எறா தூக்கு கூட போட்டு சாப்பிட்டு பாரு அப்பா. கொஞ்சம் பிரியாணி எல்லாம் தான் இருக்கு. சரி, ரசம் வேணும்னா ஆமா அதான் அவர் கேட்டா. இது அம்மா இது தயிர் பச்சடி பண்ணணுமா? மறந்துற கோல்டா இருக்கு. எப்படி தயிர் பச்சடி வேணாமா? எனக்கு வேணாப்பா, உங்களுக்கு. அப்பா கேக்குறேன் வேணும்னா தயிர் மட்டும் உப்பு போட்டு. இல்ல அப்பா கேப்பாரு, நீ செய்ய. அவரு சாப்பிடுவாருல்ல. நமக்கு தான் கோல்டு. எனக்குன்னா உனக்கும் கோல்டு தான். நீயும் சாப்பிடக்கூடாது எதுவுமே. சரியா? அந்த தயிர் பச்சடியோட சாப்பிட சொல்ல டேஸ்ட். இன்னைக்கு சூப்பரா செய்யற போல எறா தொக்கு. எறாவோட குவான்டிட்டியும் எனக்கு அதிகம் ஒண்ணு. இது சிம்லயே வச்சு விட்டுட்டேன், அவ்வளவுதான். அது சிம்ல வச்சாதான் நல்லா இது பண்ணு ஃப்ரை ஆயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எனக்கு தான் கோல்டு. நீ எப்பவுமே உளறினே இருக்கியா? எதுடி? அது வந்து கொஞ்சம் இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து பேசுறல, அதனால உனக்கு அப்படி. யாரு உன்னை இப்ப யாரு உன்னை அப்படிலாம் பேச சொன்னது? வறுபடுதுன்னு வறுத்துட்டு இருக்கோன்றோம். கொஞ்சம் கூட நான் ஊற மாட்டேன். ஒரு கேமரா வச்சிருக்கனே, வழி விடுவோம். நான் குள்ளமா இருக்கேன், நீ தாண்டி வந்துருவேன் நினைச்சேன். அப்படிதான் வந்தேன். இப்போ சரி, இது எல்லாத்துக்கும் டைம் கொடுத்தா சூப்பரா ஆயிடும். போதும். யாராலாம் ஒரு ரெசிபியா இந்த காமி? யாரா என்ன டேஸ்ட் என்ன இது தெரியுமா? அது என்னோட காமி. ஆனா எவ்வளவு நம்ம செஞ்சாலுமே அது யாரா மட்டும் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆமா, இதையும் சிம்ல வச்சுலாம் அதுக்குள்ள காரிடோருக்குள்ள இதுவாயிடும். ஆக்கலன்னா சுஷ்மி ஆக்கலதான். சூப்பரான தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி கூட போதுமா பாத்து. சிக்கன் பீஸோட அது அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருக்கோம். அதை ஓபன் பண்ணு. இன்னைக்கு அதுதான் ஹைலைட். சிக்கன் வந்து நார்மல் எப்பவும் போலதான். சூடு போக கூடாது இல்ல, அதுக்காகதான். இது வந்து ஏரா பிரியாணி. அதுவும் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நீட்டா வந்திருக்கு. இது பாத்தீங்களா? நான் ஆல்ரெடி கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க சொன்னா சுஷ்மி பார்த்துட்டா சூப்பரா இருக்கு. அப்பாக்காக அப்படியே வச்சிருக்காங்க. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வையும். சரி, நீ எல்லாம் முடிச்சிட்டு என்ன கூப்பிடுறியா? ஆமா, அதெல்லாம் சிக்கனும் பொரிச்சிட்டு என் வேலை முடிஞ்சது. ஓகே, பாய் 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 ரெஸ்ட் பாய். பாய் சொல்லினே இருக்கியா? பாய் பாய். நீ போற வரைக்கும் சொல்லிட்டே இருப்ப. ஒரு வழியா எல்லா சமையல முடிச்சாச்சா? ஒரு வழியா சூப்பரா டைமுக்கே முடிச்சிட்டேன். நீ டைம் ஆகும்னு சொன்னீங்க, டைமுக்கே முடிச்சிட்டேன். பிரியாணி ஸ்பெஷல் இன்னைக்கு. ஆமா, பிரியாணி ஸ்பெஷல் சண்டே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எறா பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. பாத்தீங்களா? நல்லா எறா சாதம் நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் சுஷ்மி செஞ்ச சிக்கன் பிரியாணி. ரெண்டுமே நான் தான் பண்ணேன். ஏன்டி ஒண்ணு நான் செய்யலன்னு சொல்லக்கூடாதா? அதுக்குள்ளே சுஷ்மி கொஞ்சம் நடுவில் வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு. சிக்கன் பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. இந்த கோல்டு இருக்கிறதுனால அவளா ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அப்புறம் வந்து சுட சுட சாதம். எப்பவுமே சிக்கன் 65 இருக்கும். சிக்கன் 65 பொரிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு அல்டிமேட் வந்து எறா நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. அப்பா எறா சூப்பரா இருந்தது. எறா தொக்கு பண்ணியாச்சு. சூப்பரா வந்திருக்கு. எறா போட்டு நல்லா எறா தொக்கு சூப்பரா வந்திருக்கு. அப்புறம் நான்வெஜ்ன்றதுனால பாயில்டு எக் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் பச்சடி கொஞ்சமா அப்பாக்கு மட்டும் செஞ்சிருக்கேன். ஏன்னா 2 பேருக்கும் கோல்டுன்றதுனால அவர் மட்டும் சாப்பிட்டுன்னு எடுத்து வச்சிருக்கேன். நேத்து வச்ச ரசமும் இருக்கு சொல்றேன்ல. ஆமா, நேற்று ரசம் மட்டுமே வச்சேன். யாரும் ரசத்தை சாப்பிடல, தக்காளி தொக்கு தான் சாப்பிட்டாங்க. அதனால அந்த ரசம் இருக்கு, அது வேஸ்டா பண்ண முடியும். சாதத்துக்கு லாஸ்ட்ல ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்குங்க. சரியா? ரசமும் சூடு பண்ணி மிளகு ரசம் அட்டகாசமா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. எறா பிரியாணி ரெசிபி வந்து என்னோட சேனல்ல வந்து வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. என்னம்மா டேஸ்ட் சாப்பிடலாமா? ஆமா, சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்ட் சூப்பரா இருக்கு எறா பிரியாணி. அந்த மாதிரி சுஷ்மி சொன்ன மெத்தட்ல செஞ்சு பாருங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. தட்டில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு வந்து சண்டே வந்து பிரியாணி ஸ்பெஷல். நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி இருக்கு, எறா பிரியாணி இருக்கு. உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு சண்டே உங்க வீட்டு சமையல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. அது எவ்வளவு கியூட்டா பாக்குது பாரு. இல்ல, நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டே இருக்கு. அது சமையல் எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு. வாங்க ஒருவர்களே சாப்பிடலாம். வாழ்க வளமுடன், வளர்க செல்வ செழிப்புடன்.